வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவிக்கப்படுகிறேன். உங்கள் கல்லூரி பாடலை கேட்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ரொம்ப அழகா, அழகாக அதை எடுத்து கட்டி பாடியிருக்கிறீர்கள். இது பாடி என்றென்றும் தேவநாம வசூலிக்கின்ற பள்ளியின் பெயரையும் ஒரு இடத்துல அந்த பாட்டு எழுதினவங்க சேர்த்து எழுதி விட்டுருக்கு. அவங்க ஆரம்பிச்சுருக்காங்க இல்லையா, அதை சேர்த்து விட்டீங்கன்னா முழுமையாக இந்த பாடம் ரொம்ப அழகா இருக்கு. சரியா? தேங்க்யூ. அழகா எம்சி பண்றீங்கம்மா. வெரி குட். உட்காந்து பார்ப்பவங்களும் பாடலாம். இது நாளிலே இங்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்துகிறேன். கவுன்சில் சேர்மன் ஐயாவை வாழ்த்துகிறேன். எல்லா சேகர குழுக்களையும் நான் வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் இந்த பண்டிகை நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பாங்க. மணி 2 தாண்டிட்டு, சரியா? 3 நிமிஷம் பேச போறோம். 3 நிமிஷம் தாண்டியாச்சுன்னா யாராவது கை வைக்க ஏசாயா தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரத்துல அழகான வசனம் சொல்லி இருக்கு. நமக்கு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சரியா? ஆக 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்னது? அரசாட்சி, கவர்மெண்ட், அரசாட்சி. He will shoulder the government, the universal government. அதாவது சரி, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த பாலகனுடைய ஆட்சியின் தன்மையும் அவருடைய nature